இந்த தலைமுறையில் அல்ல. இன்று நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம், அரசு காலை உணவு வழங்குகிறது, மதிய உணவு வழங்குகிறது, மாணவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அறிவு ஆரோக்கியத்திலும் இணையாக கவனம் செலுத்துகிறது. ஆனால் 50-60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இப்படிதான் நடந்தது என்றால், இப்படி ஒரு கதையை படித்தால், கதையில் வரக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியரை படித்தால், அவர் எழுதிய கடிதத்தை படித்தால் நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. என்ன என்றால், இதையெல்லாம் நிஜமா நடந்திருக்குமா, வெறும் கற்பனை தானா, யாரோ ஒரு வருஷமா பொழுது போகாம இப்படி ஒரு ஆசிரியை பற்றி கற்பனை பண்ணி எழுதித்தாரா, ஒரு சமூகம் ஏன் இப்படி நடந்திருக்கலாம் என்று நம்புகிறது? அப்படின்னா கதையில் ஒன்று எழுதப்பட்டு விட்டால் அதன் பின்னால் சொல்லப்படாத உண்மை இருக்கிறது என்று மக்களுக்கு தெரிகிறது. மக்கள் அந்த உண்மையை நம்புகிறார்கள். நம்புகிறதோடு இந்த கதையை படிச்சுட்டு, சார் அந்த தலைமை ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்க சார், அவர் மேல ஒரு விசாரணை கமிஷன் போடுவதெல்லாம் சொல்லலை. மாறாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த அவலம் இந்த கதையோடு முடியட்டும், இனி இந்த அவலம் பள்ளிகளுக்கு தொடரக்கூடாது, இனி இந்த அவலம் ஆசிரியருக்கு தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்போவோ இந்த கதையை நான் படித்தேன். ஆனால் இந்த கதை என் மனதில் இன்றைக்கும் ஒரு உண்மையை சொல்லிட்டு இருக்கு. என்னன்னா, அந்த சோற்று பொட்டலம் கொண்டு வந்த பையன் தான் உணவு திருடப்பட்ட நேரத்தில் மதியம் ஆசிரியர் முன்னாடி கை காட்டி நிற்கிறான் இல்லையா, அது மறக்கவே மறக்காத முகம். அந்த பையனில் ஒருவராக நீங்கள் இருந்திருக்கலாம், நான் இருந்திருக்கலாம், நாளை இன்னொருவர் நிற்கலாம். தன்னுடைய ஒரு சின்ன விஷயத்தை பள்ளியில் ஒரு பையன் திருட்டு கொடுக்கும் போது அவன் அடைகிற அதிர்ச்சியும் வேறு, அவன் படுகிற கஷ்டங்களும் வேறு. உலகம் பெரிய துயரத்தை பற்றி கவலைப்படுகிறது, பெரிய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகிறது. ஆனால் சின்னஞ்சிறு சிறுவனுடைய கண்ணீருக்கு பெரிய இடம் இல்லை.